வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க ரவா லட்டு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 200 கிராம், சீனி 100 கிராம், நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 1 டீஸ்பூன், கிஸ்மிஸ் 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் அரை கப், காய்ச்சிய பால் அரை கப், ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அது சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் சின்னதாக உடைச்ச முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் 200 கிராம் ரவை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரவை ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் எல்லோ கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் அதில் அரை கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், இந்த மாதிரி உதிரி ஆகிடும். அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சு 100 கிராம் சுகர் கூட 4-5 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ண சுகர் பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் கொஞ்சமாக நல்லா காய்ச்சி தண்ணி சேர்க்காமல் காய்ச்சின பால் ஆட் பண்ணி அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கனாக்கா ரவா லட்டு ரெடி ஆயிரும். நான் சொல்லியிருக்கிறது 200 கிராம் ரவைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பொருட்களையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.